ஆர்கே, இப்போ நீங்கள் வந்து இந்த காலம் தள்ளி போகிறத பற்றி சொன்னீங்க. விசிகேவோட அந்த ஸ்டேட்மெண்ட் முழுமையாக படித்தேன். 8ஆம் தேதி இடதுசாரி கட்சிகள் அவங்களுடைய செயற்குழு கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க. ஸ்டேட் கமிட்டி மீட்டிங் அதெல்லாம் நடக்கும் போது அதோடு சேர்த்து நாமளும் வைக்கிறோன்றாங்க. ஒரு நாள் தள்ளி போகுது, அவ்வளோதான், அது ரத்தாகலை. அப்போ அதில் நம்ம ஏதாவது சஸ்பெக்ட் பண்ண வேண்டிய தியரி இருக்கா? அவங்க ஏற்கனவே திட்டமிட்டது, அவரே திருமாவளவன் அவர்களே சொல்கிறாரு, இடதுசாரிகளோடு சேர்ந்து பயணிக்கிறது நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், முடிவுகளை அதை வச்சு எடுக்கிறோன்றாரு. அதில் என்ன நம்ம வந்து ரொம்ப குயிக்காக நிறைய திங்க் பண்ணுறோமா? ரொம்ப அதுக்காக கேட்குறேன். இல்லை, இப்போ வந்து திருமாவும் இடதுசாரிகளும் வந்து முதல்வரை 8ஆம் தேதி முதல்வரை சந்தித்தார்கள். சரி, முதல்வர்கிட்ட அவங்க வந்து கன்வே பண்ணிட்டாங்க, நாங்க வந்து சப்போர்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னு கன்வே பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க 100% பண்ணிட்டாங்க. ஏன்னா அது என்ன சொன்னாங்கன்னு ஷபீர் சொல்லல, அதனால எனக்கு தெரியல. ஆனா என்ன சொன்னாருன்னு ஓகே, இல்ல இவர் என்ன சொல்றாருன்னா நாங்க சப்போர்ட் பண்ண போறது இல்லன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு. முடிவு அதாவது தலைமை முடிவு எடுத்திருக்கிறது. பட் ஆஃப் கோர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அந்த கமிட்டி தான் முடிவு பண்ணுவோம், ஸ்டேட் கமிட்டில தான் பேசுவாங்க. எங்களுடைய இது தீர்மானம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் வந்து அப்படியெல்லாம் நீங்க தடால் புடால்னு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எவ்வளவோ காலம் இருக்குது அப்படி ஏதோ சொல்லியிருக்காரு. அவரு கமிட் பண்ணாம தான் பேசியிருக்காரு தான் எனக்கு தெரிகிறது. அதன் பிறகு தான் இவர்களுடைய அழைப்பு எல்லாம் வருகிறது. அப்போ அந்த அதுல இப்போ வந்து திட்டமா இருக்கிறாரு. அதாவது இது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். இந்த மைனாரிட்டி அரசுல வந்து ஒரு பெருசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது யாருமே கிடையாது, பாரிங் செங்கோட்டையன் மட்டும்தான் அமைச்சரவையில் இருந்த ஒரு நபராக இருக்கிறாரு. அவரை தாண்டி இன்னொருத்தர் கிடையாது. அப்ப எவ்வளவோ இன்னல்கள் சந்திக்கக்கூடிய இந்த பயணத்தில் அவர்கள் இருக்க வேண்டுமா என்றதுதான். அதாவது அவர்கள் ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி இருக்காரு. செங்கோட்டையனுக்கு எந்த அளவுக்கு அந்த இதுல வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு எடுக்குது, நேற்றுக்கே அவங்க எடுத்துட்டாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்க இவர்களோடு பேசியிருக்க மாட்டாங்களா? விசிகேவோடையோ இடதுசாரிகளோடையோ அவங்க பேசியிருக்க மாட்டாங்களா? அல்லது ஏன்னா அவங்க ஒரு லாங் டைம் முடிவு எடுக்கிறாங்க. ஆமா, கரெக்ட். கூட்டணியாக இந்தியா கூட்டணி அப்படின்னும் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்தையும் மென்ஷன் பண்றாங்க. இல்ல, அது கிடையாது. ஒண்ணு இதுல இதுதானுங்க காங்கிரஸ் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈகோனுடைய பேசிஸில் எடுக்கப்பட்ட முடிவு தான் இது. அதான் பிரச்சனை. யாருடைய ஈகோ? ராகுல் காந்தியினுடைய ஈகோ, பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய ஈகோ, மாணிக்கம் தாக்கூரனுடைய ஈகோ. அந்த கட்சியினுடைய நன்மைக்குன்னு ஒரு முடிவு எடுத்து அதையா சார் நீங்க ஈகோ எங்க என்ன இந்த கட்சியோட முடிவு? அவங்க சொன்னாங்களே இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதிகாரத்துல பங்களிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப இப்படியான ஒரு முடிவு எடுக்கிறது கட்சிக்கு நல்லதுங்கிறது தானே அவங்களுடைய. இப்பதானே கேரளா ஆட்சியில் வந்திருக்கீங்க, கேரளா ஆட்சியில் இருக்கீங்க, கர்நாடகா ஆட்சியில் இருக்கீங்க, தெலுங்கானா ஆட்சியில் இருக்கீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? சவுத் பூரா நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்க. இப்போ 3 ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்றீங்க. இப்ப ஒருவேளை அவங்க சொல்றது, இப்ப நீங்க வந்து மதவாத கட்சிகளை தவிர்த்துட்டு விஜய் வராருன்னா அதை ஆதரிக்க வேண்டிய இடம் நமக்கு இருக்குங்கிறாங்க. ஐயா, இது புதுசா இருக்கு. ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க சார். ஸ்டேட்மெண்ட்ல அதான் சொல்றேன். இது முழுக்க வந்து ஈகோ தான். கிரீஷ் சோடன்கர் அதுல வந்து இன்னொரு நபர். அதாவது திமுக காங்கிரஸ்க்கு எதிரே எந்த அளவுக்கு பிரச்சனையை வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்து விட்டு போன ஒரு கட்சிக்காக பேசுறத நீங்க அவங்க கட்சிக்கு அவங்க பேசுறதுங்கிறது ஒரு இயல்பான இல்லையா? இல்ல, இந்த பக்கம் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. மல்லிகார்ஜுன் கார்கே ஒருத்தர் பேசுறாரு. அவர் யாரு? கட்சியினுடைய தலைவர். ராகுல் காந்தி யாரு? கட்சியினுடைய லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். அவ்வளவுதான், கட்சியினுடைய தலைவர் கிடையாது. மாணிக்க தாக்கூர் கட்சியினுடைய தலைவரா? அப்ப எதற்கு கார்கே ஒரு கட்சியில கட்சியினுடைய வளர்ச்சி சார்ந்த அக்கறை இருக்கக்கூடிய யார் வேணாலும் அது பேசுவாங்க தானே? இல்ல, காங்கிரஸ்ல யார் வேணாலும் என்ன வேணாலும் எப்ப வேணாலும் பேசலாம். இந்த காங்கிரஸ் தாண்டி இடதுசாரிகள் அப்ப இந்த முடிவை இப்ப புதுசா தள்ளி போறாங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இவங்க 8ஆம் தேதி தான்ங்கிறது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒண்ணுதான். ஆனா காலையில இருந்த ஒரு கிளைமேட் இப்ப மாறிடுச்சு அப்படிங்கிறாரு. எனக்கும் காலையில அப்படித்தான் ஷபீரனோட நான் ஒத்து போறேன். அதாவது காலையில இருந்த விஷயம் பாத்தீங்கன்னா, இடதுசாரிகளும் சரி அவங்க கொடுக்கட்டும், அவங்க வந்து அவருடைய அந்த ரிக்வெஸ்ட் கொடுக்கட்டும், அதன் பிறகு வந்து டிசைட் பண்றோம்னு. அப்போ ஒரு பாசிட்டிவ் மனப்பான்மை இருந்தது. அதுக்கு முன்னால் அப்படி பேசவே இல்லை. ஒரு செய்தியை திரு சண்முகம் கிளாரிஃபை பண்ணியிருந்தார், நீங்க அதை கவனிச்சிருப்பீங்க. ட்விட்டர் பாலிமர்ல நான் சொல்லல அப்படின்னு. அதுல சொல்லப்பட்டது என்னன்னா, கன்சிடரேஷன்ங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்த துணியை தான் அவர் மறுத்தார். ஏன்னா அது அவங்க முடிவு எடுக்க முடியாது, ஸ்டேட் கமிட்டி தான் முடிவு. அதாவது அது வந்து ஒரு கசியப்பட்ட அப்படி விடப்பட்ட ஒரு செய்தி. அந்த செய்தியை வந்து அவர் உடனடியாக மறுக்கிறாரு, அன்னைக்கே மறுக்கிறாரு. அதன் பிறகுதான் முதல்வர் வந்து சந்திக்கிறாரு. அதன் பிறகுதான் இந்த தீர்மானங்கள் வருது. இப்ப ஏன் தள்ளி போடுறார்கள் என்று வைத்துக் கொண்டால், இன்னைக்கு காலையில் இருந்த சிச்சுவேஷன் நான் ஒத்துக்கொள்கிறேன், சாயங்காலம் கிடையாது. அதுதான் பிரச்சனை. சாயங்காலம் என்ன சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, இப்ப ஒண்ணு தேதி வரல அப்படிங்கிறதுல நம்ம வந்து நிறைய கேள்வி வைக்கிறோம். அதாவது பதவியேற்புக்கான நாள் அல்லது நேரம் சொல்லல, நாளைக்கு 11 மணிக்கு இருக்கணும், இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா சொல்லல. ஆனா இன்றைக்கு டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரியும் திரு விஜய் அவர்களை சந்திச்சாங்க. அப்ப அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கிறதா தானே நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஏற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 10:30 மணிக்கு நாளைக்கு ஸ்வேரிங்னு சொல்லிட்டு ஏற்பாடுகள் ஒரு 6 மணி மட்டும் நடந்துச்சு. அதன் பிறகுதான் இப்ப கூட உங்க டீம் அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கள் வந்து காட்சியில காமிச்சால் தெரியும், அங்க ஒரு தொய்வு இருக்கு. இருக்கிற டாப் அபிஷியல்ஸ் யாருமே அங்க இல்ல. அந்த காட்சியில காமிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு நமக்கு. ஷபீர், எஸ். இல்ல, நான் என்ன சொல்றேன், பிஜேபிக்கு இங்க ஒரே ஒரு எம்எல்ஏ தான்,
பட்னாவிஸ் எப்படி போய் முதலமைச்சர் பதவி ஏற்றாரோ அது போன்ற ஒரு காட்சிகள் தமிழகத்தில் அரங்கேறினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாது. விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னா என்ன ஆப்ஷன் இருக்கு? இல்ல மக்கள் வந்து இல்ல மக்கள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு கவர்னருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, உங்களுக்கு ஆதரவு இருக்கா இல்லையா. அடுத்த பெரிய கட்சி யாரு? இப்போ விசிகே, சிபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்தா கூட, முஸ்லீம் லீக் எல்லாருமே ஆதரவு கொடுத்தா கூட கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, நாங்க டிஎம்கேவோட தான் இருக்கோம். இல்ல அதுல ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா கேரளால அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸோட, அதனால இங்க வந்து காங்கிரஸ் நிலைப்பாட்டை அவங்க எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு ஐஎம்எல்ல இருந்து அதை காதர்மையினர்கள் மறுத்துட்டாங்க. அவங்களாலையும் ஆட்சி அமைக்க முடியாது, அந்த கூட்டணியாலும் பண்ண முடியாது, அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் வந்தாலும் பண்ண முடியாது. இப்போ விஜயை முதலமைச்சர் ஆக்குறதுல தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது தான். 2.5 இயர்ஸ் நீங்க வச்சுங்க, 2.5 இயர்ஸ் நாங்க வச்சுருக்கோம், திராவிட பாரம்பரியத்தை நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம். இல்ல இதுதான் ஒரு திட்டம். பாஜகவும் காங்கிரஸும் சேர்ந்து மத்தியில ஆட்சி பொறுப்பு 2.5 வருஷம் வைக்க முடியுமா அப்படின்றது கேள்வி. இது மட்டும் தான் விஜயை தடுக்குன்ற, வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. விஜயை நீங்க அலோவ் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்றதா இங்க இருக்கக்கூடிய விஷயம். அது எவ்வளவு இதுல நீங்க சொல்றது ஓகே. அதுல இப்ப விசிகே அல்லது இடதுசாரிகள் இவங்களோட காங்கிரஸ் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்குமா? இப்போ என்ன ரீச் அவுட் பண்ணியிருக்காரு திரு விஜய் வந்து கடிதங்கள் எழுதியிருக்கிறாரா தான் செய்திகள் வருது. காங்கிரஸுக்கு எழுதின மாதிரியே இவங்களுக்கும் எழுதியிருக்கா, ஆதரவு கேட்டிருக்கிறாரு. அப்போ அதிமுக கேட்டாரா இல்லையா அப்படிங்கிற இடத்துல இருந்து அதிகாரப்பூர்வமாக கேட்கல, நான் வரேன் சார் உங்கள்கிட்ட வரேன் நிச்சயமா அப்படிங்கிறதுலாம் வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன ஈக்குவேஷன் போயிட்டு இருக்கு? காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் திருமாவளவன் அவர்கள்ட்ட பேசியிருக்காரு. ராகுல் காந்தி, டி ராஜா, பிரகாஷ் கரத், அதே மாதிரி எம்ஏ பேபி போன்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோட, சிபிஐ, சிபிஎம் இவங்களோடலாம் பேசியிருக்காங்க. அதே போல முஸ்லீம் லீக் தலைவர்கள்ட்டும் பேசி ராகுல் காந்தி அங்க பேசியிருக்காரு. இது வந்து இந்த தாவேகாவுக்கு ஒரு ரிக்வயர்ட் நம்பர்ஸை கொண்டு வரதுக்கான பெருவாரியான முயற்சி வந்து ஒரு பக்கம் தாவேகாவும் ரீச் அவுட் பண்ணி பண்றாங்க, ஃபார்முலா பண்றாங்க. நீங்க கேளுங்க. பட் பேக் டோர் நெகோசியேஷன் எல்லாமே பண்றது காங்கிரஸ். ஒரு கேள்வி, பேக் டோர்ல தாவேகா காங்கிரஸ் இஸ் வர்க்கிங் ஆன் இட். இது பிஜேபி ரசிக்கவில்லை. இப்போ ரெண்டு இத டிலே பண்ணனும்னு பாக்குறாங்க. டிலே பண்ணாங்கன்னா பாஜக மீதான அந்த விமர்சனத்துக்கு நீங்க வச்சது முதல் சுற்றிலே சொல்லிட்டீங்க. எனக்கு கேள்வி என்னன்னா, இப்போ காங்கிரஸ் இப்படி ஒரு முயற்சி எடுக்குது, பேக் டோர்ல ஒர்க் பண்றாங்க, இயல்பா ஒரு முடிவு எடுத்த பிறகு அதை நோக்கி நகர்வதற்கான எல்லா வேலைகளும் அந்த கட்சி செய்யணும், அது இருக்குது. இப்போ காங்கிரஸுக்கு அது எளிதா இருக்கலாம், ஒரு கூட்டணியில இருந்தோம், நேற்றுக்கு வரைக்கும் இருந்தோம், இன்னைக்கு வந்து இன்னொரு கூட்டணி ஆதரிக்கிறோம், அதுக்கான தேவை இருக்கு அப்படின்னு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ். சொல்ல அதே விதமா இடதுசாரிகள் இதை அணுக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவங்களுடைய அரசியல் இதுல இருந்து அதுக்கான வாய்ப்பு என்னவா இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இங்க வந்து இடதுசாரிகள் திமுகவோட கூட இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன? வாட் இஸ் த பைண்டிங் அஜெண்டா? அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றிணைக்கக்கூடிய அஜெண்டா என்ன? பிஜேபி எதிர்ப்பு. இப்ப பிஜேபிக்கு வந்து இங்க வந்து பிஜேபி உள்ள வர்றதுக்கோ அல்லது வேறு விதமா வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழலை பயன்படுத்தி